வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது பந்தலூர் பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் தேவர்சோலை சம்சுதீன் அவர்களும் அவரோடு இணைந்து நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் ஒரு தகவலை செய்தியாக தந்திருக்கிறார்கள். பேருந்துகள், பஸ் என்று சொல்லுகிறோமே பேருந்துகள், அந்த பேருந்துகளும் பயணிகளும் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையை செய்கிறது, இந்த பேருந்துகளை மக்கள் எவ்வளவு வரவேற்கிறார்கள், அது மக்களுக்கு எவ்வளவு பயனாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு நிகழ்ச்சியாக ஒரு செய்தியை தந்திருக்கிறார்கள். சாலக்குடி பகுதியிலே இருந்து அந்த டிப்போ என்று சொல்லுகிறோமே பேருந்து நிலையம் டிப்போ, அந்த டிப்போவிலே இருந்து புறப்பட்டு திருச்சூர், பெருந்தல்மண்ணா, நிலம்பூர், வைக்கடுவு, எடக்கரா, நாடுகாணி, தேவாலா, பந்தலூர், சேரம்பாடி, தாலூர், பத்தேரி என்று இந்த வழித்தடத்திலே கேரளா அரசுடைய பேருந்தொன்று கடந்த ஆண்டு இந்த சாலையிலே இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக தன்னுடைய போக்குவரத்தை தொடங்கினார்கள் கேரளா அரசு. இது சாலக்குடியிலே இருந்து பெருந்தல்மண்ணா, நிலம்பூர் வழியாக கூடலூர், பந்தலூர் தாலுகா பகுதியான நாடுகாணி, தேவாலா, பந்தலூர், சேரம்பாடி, தாலூர், சுல்தான் பத்தேரி, கேரளா என்று சென்று அடைவதின் காரணமாக இரு மாநிலத்தினுடைய மக்கள் போக்குவரத்திற்கு இது சிறப்பான ஒரு சேவையாக இருக்கிறது. இரு மாநிலங்களை இணைப்பதோடு இரு மாநிலத்தினுடைய மக்கள் பயணம் செய்து பயனடையக்கூடிய ஒரு சிறப்பான பேருந்து தலமாக இந்த பேருந்து அமைந்திருக்கிறது. ஓராண்டு இது கடந்து இரண்டாவது ஆண்டை அடி எடுத்து வைக்கின்ற இந்த பேருந்து சாலக்குடியில் இருந்து புறப்பட்டு அது திருச்சூர், பெருந்தல்மண்ணா, நிலம்பூர், எடக்கரை, வைக்கடுவு, நாடுகாணி, தேவாலா, பந்தலூர் என்று வந்தபோது அந்த பந்தலூர் மக்கள் ஓராண்டு நிறைவு பெற்றதை ஒட்டி இந்த பேருந்தில் பயணம் செய்ததை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக இந்த பேருந்து போக்குவரத்திற்கு தங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்கிறது என்ற நன்றிக்கடனை சொல்லும் விதமாக அதற்கு வரவேற்பு தந்த ஒரு அழகான காட்சியை நமது செய்தியாளர் சம்சுதீன், பிரசாத், ஒளிப்பதிவாளர் எடிட்டர் வழங்கி இருக்கிறார்கள். இதில் பேருந்து நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் சால்வை அணிவித்து தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த பேருந்திலே பயணம் செய்கின்ற பயணிகளுக்கும் மிட்டாய், இனிப்பு, லட்டு என்று வழங்கப்பட்டது. இந்த பேருந்தினுடைய சேவையை பற்றி நடத்துனர் என்றால் கண்டக்டர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் மக்களோடு பயணிகளோடு என்பதற்கு இவர் எடுத்துக்காட்டு. இது மட்டுமா அந்த நடத்துனர் கண்டக்ட் செய்கிறார்? பயணிகளோடு பேருந்திலே அன்பாக, பண்பாக, பாசமாக அவர்களோடு நேசத்தோடு பழகுவதோடு ஒரு பாடலையும் ஒன்று பாடுகிறார் பாருங்கள். அந்த கண்டக்டர் டிக்கெட்டை கொடுத்துவிட்டு தன்னுடைய பேருந்திலே, கேரளா அரசு பேருந்திலே பயணம் செய்கின்ற இந்த சாலக்குடி சுல்தான் பத்தேரி பேருந்திலே
அவர் மக்களோடு ஒரு பாடலையும் பாடுகிறார். என்ன குதூகலம், என்ன மகிழ்ச்சி! இப்படிப்பட்ட நடத்துனரும் ஓட்டுநரும் கிடைத்தால் எத்தனை தூரம் பயணம் செய்தாலும் பயணம் அலுப்பில்லாமல் ஜாலியாக மகிழ்ச்சியாக பயணத்தை செய்யலாம் என்று இந்த நடத்துனரும் ஓட்டுநரும் இந்த பேருந்திலே மகிழ்ச்சியோடு தங்களது பயணத்தை அவர்கள் பயணிகளோடு தொடர்கிறார்கள் என்றும், இந்த பேருந்து சாலக்குடியிலே இருந்து புறப்பட்டு பயணிகளை கேரளா மாநிலத்திலே இருந்து ஏற்றி திருச்சூர், பெருந்தல்மண்ணா, நிலம்பூர், எடக்கரா, வைக்கடுவு என்று தமிழ்நாட்டு எல்லையான நாடுகாணிக்கு வருகிறது. நாடுகாணியிலே இருந்து தேவாலா, பந்தலூர், சேரங்கோடு, சேரம்பாடி, தாலூர், சுள்ளியோடு வழியாக இது பத்தேரி மீண்டும் கேரளா சென்று அடைகிறது. ஆக இரு மாநிலத்தை இணைப்பதோடு இருமொழி பேசுகின்ற மக்களையும் இணைத்து மகிழ்ச்சியோடு ஓராண்டை கொண்டாடிய இந்த பேருந்து சிறப்பான ஒரு பேருந்து என்று இதற்கு மயில் வாகனம், மயில் வாகனம், மயில் வாகனம் என்று மயிலை ஒப்பிட்டு மயிலில் ஏறி பயணம் செய்தால் எவ்வளவு சொகுசாக சிறப்பாக இருக்குமோ அதை போல இயற்கை எழில் கொண்ட காட்சிகளை சாலக்குடியில் இருந்து தொடங்கி மலைகளும் சோலைகளும் வனங்களையும் வன விலங்குகளையும் பார்த்து கொண்டே வந்து தமிழ்நாடு எல்லையான நாடுகாணியிலே இருந்து மீண்டும் சுள்ளியோடு வழியாக கேரளா மாநிலத்திற்கு சென்றடைவதனால் இதற்கு மயில் வாகனம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் என்று நமது செய்தியாளர் சம்சுதீன் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள். ചാലക്കുടിയുടെ മയിൽവാഹനം എന്ന ഓമനപ്പേരുള്ള സുൽത്താൻ ബത്തേരി സർവീസ് തുടങ്ങിയിട്ട് 1 വർഷം തികയാണ്. ഇതിലെ ജീവനക്കാരും സ്ഥിര യാത്രക്കാരുടെ കൂട്ടായ്മയും പാസഞ്ചേഴ്സ് ഫോറം അസോസിയേഷനും ചേർന്ന് വളരെ മനോഹരമായി ഇന്ന് ബർത്ത്ഡേ ആഘോഷം നടത്തി. അതിലേക്ക് സഹകരിച്ച എല്ലാ മാന്യ യാത്രക്കാരും ഇതുവരെ നിങ്ങൾ നൽകിയ സഹകരണത്തിന് നന്ദി പറഞ്ഞുകൊണ്ടും തുടർന്ന് എല്ലാവരുടെയും സഹകരണം പ്രതീക്ഷിച്ചുകൊണ്ടും ഏറെ സന്തോഷത്തോടെ ചാലക്കുടി യൂണിറ്റിന് വേണ്ടി നന്ദി പറയുവാൻ ഞാൻ ഈ അവസരം ഉപയോഗിക്കുകയാണ്. എല്ലാവർക്കും ഒരു വാക്ക് നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് അവസാനിപ്പിക്കുകയാണ്. നമ്മളിന്ന് ബസ്സിൻ്റെ 1ാം പിറന്നാൾ ആഘോഷിച്ച് വളരെ മനോഹരമായി എല്ലാവർക്കും സന്തോഷമായി വിചാരിക്കണം. ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞ നമ്മുടെ യാത്രക്കാരും ഫോറം അസോസിയേഷൻ മെമ്പർമാരും ജീവനക്കാരും സംയുക്തമായിട്ടാണ് നടത്തുന്നതെന്ന് പറഞ്ഞു. അപ്പോൾ നമ്മുടെ ഇതിനകത്ത് പരിപാടി വിജയിപ്പിക്കാനായിട്ട് ഒരാൾ ഇന്നലെ ആലപ്പുഴയിൽ നിന്ന് വെളുപ്പിന് രാത്രി വന്ന് കിടന്നിട്ട് വെളുപ്പിന് എണീറ്റിട്ടാണ് ഈ അലങ്കാരങ്ങളൊക്കെ നടത്തിയത്. അപ്പോൾ അവന് നന്ദി പറയാതെ പോയി, അത് വല്ലാത്തൊരു ഇതായിപ്പോൾ. നമ്മുടെ പ്രിയ സുഹൃത്തായി എൻ്റെ വണ്ടിയിൽ അതുപോലെ ദീപ് മംഗലശ്ശേരി നമുക്ക് വേണ്ട എല്ലാ നിർദ്ദേശങ്ങളും സഹായങ്ങളും സ്ഥിരമായിട്ട് നമ്മൾ സഹായിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന പ്രിയ സുഹൃത്തുക്കളാണ്. അവർക്ക് ഈ അവസരത്തിൽ നന്ദി പറയാൻ ഈ അവസരം ഉപയോഗിക്കുകയാണ്. അതോടൊപ്പം തന്നെ നമ്മുടെ ഈ സർവീസ് ഏറ്റവും വിജയകരമാക്കാൻ പ്രയത്നിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന എല്ലാ മാന്യയാത്രക്കാർക്കും
ഏറെ സ്നേഹത്തോടെ. തുടർന്ന് നിങ്ങളുടെ എല്ലാവരുടെയും സഹകരണം പ്രതീക്ഷിച്ചുകൊണ്ട് എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് എല്ലാവർക്കും ഒരു നല്ല ദിവസത്തേക്കും എല്ലാവരും ഒന്ന് ശ്രദ്ധിക്കണേ. കേരളത്തിലും തമിഴ്നാട്ടിലും ഒരുപോലെ ഫാൻസ് ഉള്ള ഒരു വണ്ടിയായി നമ്മുടെ സുൽത്താൻ ബത്തേരി മയിൽവാഹനം മാറിക്കഴിഞ്ഞു. അതിലേറെ സന്തോഷമുണ്ട്. അപ്പൊ നമ്മുടെ ഈ ഇരിക്കുന്ന സ്ഥിര യാത്രക്കാർക്ക് ആരെങ്കിലും ഇന്നത്തെ ഇതിനെക്കുറിച്ച് എന്തെങ്കിലും അഭിപ്രായം പറയാനുണ്ടെങ്കിൽ പറയാനുള്ള അവസരം ഉണ്ട് കേട്ടോ. ആരെങ്കിലും 2 വാക്ക് ഇതിനെക്കുറിച്ച് പറയില്ലെങ്കിൽ ഞാൻ നന്ദി പറഞ്ഞ് അവസാനിപ്പിക്കുകയാണ്. ആരെങ്കിലും എന്തെങ്കിലും അഭിപ്രായം പറയാനെങ്കിൽ പറഞ്ഞോളൂ. മാനിച്ച് ഞാൻ എൻ്റെ ഭാര്യയുടെ സൗന്ദര്യത്തെ വർണ്ണിച്ചുകൊണ്ട് ഞാൻ തന്നെ എഴുതി ഞാൻ തന്നെ ഇടം നൽകിയ 2 വരി പാട്ട് നിങ്ങൾക്ക് വേണ്ടി പാടാൻ ഉദ്ദേശിക്കുകയാണ്. തക്കാളി കവിളിൽ ഞാൻ തൊട്ടപ്പോൾ അവളുടെ വെണ്ടയ്ക്ക മൂക്കിലെന്റെ വിരലുകൾ കൊണ്ടു. തക്കാളി കവിളിൽ ഞാൻ തൊട്ടപ്പോൾ അവളുടെ വെണ്ടയ്ക്ക മൂക്കിലെന്റെ വിരലുകൾ കൊണ്ടു. കൂട്ട പോലുള്ളവളുടെ കണ്ണുകളിൽ ഞാൻ പോലുള്ളവളുടെ കണ്ണുകളിൽ ഞാൻ വഴുതനങ്ങ മിനുസമുള്ള ഗ്ലേസിംഗ് കണ്ടു. തക്കാളി കവിളിൽ ഞാൻ തൊട്ടപ്പോൾ അവളുടെ വെണ്ടയ്ക്ക മൂക്കിലെന്റെ വിരലുകൾ കൊണ്ടു. കൊടുത്തോ ബത്തേരി കൊണ്ടില്ല ഇടക്കിടക്ക് ഉണ്ടാവാറുണ്ട്. ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടാവില്ല പറഞ്ഞ സമയത്തെ.
நகர்வனம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள். நமது நீலமலை தொலைக்காட்சி சில இடங்களில் தெரிவதில்லை என்று நமது நேயர்கள் வருத்தத்தோடு தெரிவிக்கிறார்கள். அப்படி தெரியாத இடங்களிலே உள்ளூர் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி நல்ல நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளையும் உன்னதமாக தந்து கொண்டிருக்கிறது. அந்த தொலைக்காட்சி வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று அன்போடு தெரிவித்து, அதை போல யூடியூப் பகுதியில் எந்த நேரம் வேண்டுமானாலும் காணலாம். இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த பேருந்தினுடைய செய்தியை நாங்கள் சிறப்பாக சொல்லியிருக்கிறோமா? இந்த பேருந்தில் பயணம் செய்யக்கூடியவர்களும் நீலமலை தொலைக்காட்சி நேயர்களும் யூடியூப் பகுதியிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நம்முடைய தேவர்சோலை சம்சுதியின் செய்தியை சிறப்பாக தந்திருக்கிறாரா? நமது ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் சிறப்பாக இதை ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரா? இந்த செய்தியை சிறப்போடு வர்ணனையோடு நான் சொல்லி இருக்கிறேனா என்ற உங்களுடைய கருத்தை யூடியூப் பகுதியிலே கமாண்ட் பாக்ஸ் பகுதியிலே பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்